உழைப்பாளர் தினம் மே 1 உழைப்பாளர் தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. உழைப்பாளியின் உணர்வை மதித்து ஊதியத்தை உடனே கொடுத்து விடு என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. قال رسول الله صلى الله عليه وسلم اعطوا الاجير اجره قبل ان يجف عرقه. தொழிலாளியின் வியர்வை உலர்வதற்கு முன், அதாவது தொழிலாளியின் வியர்வை காய்வதற்கு முன் அவனுக்குரிய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நம்மிடத்தில் யாராவது வேலை செய்கிறாங்க, நம்ம கீழே வேலை செய்கிறாங்க என்பதாக சொன்னால், உழைக்கிறாங்க என்பதாக சொன்னால், அவர்களுடைய வியர்வை காய்வதற்கு முன்பதாகவே அவர்களுக்குரிய கூலியை நாம் கொடுத்து விட வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு போதித்து தருகிறது. பெரும்பாலும் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்மள்ட்ட யாராவது வேலைக்கு வந்தாங்க என்பதாக சொன்னால், அல்லது நம்ம யாராவது வேலைக்கு கூப்பிட்டு வேலைக்கு வச்சுக்கிறோம் என்பதாக சொன்னால், நேரத்துக்கு நம்ம சம்பளம் கொடுக்கறது இல்லை, நேரத்துக்கு நம்ம ஊதியம் கொடுக்கறது இல்லை. அல்லாஹு அக்பர். 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலாளிகளுடைய ஹக்கில் அழகாக பேசியிருக்கிறாங்க. அஅத்துல் அஜீர அஜ்ரஹு قبل ان يجف عرقه. தொழிலாளியின் வியர்வை உலர்வதற்கு முன் அவனுக்குரிய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. ஆமீன்.